சிவாய நம. பூமியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஊழிமணி திருநாவலூர் வன்றொன்றன் பதம் போற்றி வாலிய திருவாத ஊர திருத்தாள் போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை திருதியை திதி 3:45 பகல் வரை பின் சதுர்த்தி திதி. புனர்பூசம் நட்சத்திரம் 8:20 இரவு வரை பின் பூசம் நட்சத்திரம். விருத்தி நாமயோகம் 28:56 நாளிகை வரை பின் துருவம் நாமயோகம். கரசை கரணம் 24:57 நாளிகை வரை பின் வணிசை கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். ரிஷபராசி இருப்பு 0:57 நாளிகை. விவாக சக்கரம் கிழக்கு. சூளம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திருக்கணித சிரார்த்த திதி திருதியை. வாக்கிய சிரார்த்த திதி திருதியை. இன்று விவாக நாள். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் மாலை 5:07 முதல் 6:43 வரை. யமகண்டம் பகல் 12:19 முதல் 1:55 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 7:29 முதல் 9:59 வரை. பிற்பகல் 1:59 முதல் 4:59 வரை. இரவு 8:59 முதல் 11:59 வரை. இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பகல் 2:07 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இன்று பகல் 2:07 வரை விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் குரு புதன், 3ஆம் பாவத்தில் சந்திரன், 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சனி, 12ஆம் பாவத்தில் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். மேசராசிக்கு 3 மற்றும் 4ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண வருவாய் கிட்டும். கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள், வங்கித்துறையை சேர்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். மேசத்தை ராசியாக கொண்ட அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். உங்களது வியாபாரம் விருத்தி பெறும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 93, 21, 57, 48.
2 83 38 5 50 77 32 41. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 2 மற்றும் 3ஆம் பாவங்களில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சனி, 11ஆம் பாவத்தில் ராகு, 12ஆம் பாவத்தில் செவ்வாய் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். ரிஷபராசிக்கு 2 மற்றும் 3ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த பண வருவாய் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். வெளியூர் வெளிநாடுகளில் உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களது நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த பண வருவாய் கிட்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், புதன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 38, 5, 50, 77, 41, 4, 40, 31. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு ராசியில் சந்திரன், 4ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சனி, 10ஆம் பாவத்தில் ராகு, 11ஆம் பாவத்தில் செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு ராசி மற்றும் 2ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளில் உயர் கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள், வக்கீல்கள், வங்கித்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது.
புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 38, 4, 40, 31. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு 3ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சனி, 9ஆம் பாவத்தில் ராகு, 10ஆம் பாவத்தில் செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 12ஆம் பாவத்தில் சந்திரன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு 12 மற்றும் ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரரின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், செவ்வாய், கேது, குரு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 37, 46, 55, 9, 45, 72, 7, 70, 52, 34, 3, 30, 93, 57, 48. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சனி, 8ஆம் பாவத்தில் ராகு, 9ஆம் பாவத்தில் செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 11 மற்றும் 12ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார்.
புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் புரியோர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தாய் தந்தையரின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் மாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவி கிட்டும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், சந்திரன், புதன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 37, 46, 55, 2, 83, 38, 5, 50, 32, 41, 3, 30, 48, 57. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 10 மற்றும் 11ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். கன்னி ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். பொருளாதார ரீதியாக இருந்த பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், புதன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 38, 5, 50, 77, 34, 43,
3, 30, 57, 48. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் ராகு, 7ஆம் பாவத்தில் செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 9ஆம் மற்றும் 10ஆம் பாவத்தில் சந்திரன், 12ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். துலாம் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அரசு காரியங்களில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். துலாம ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாகன வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 38, 9, 45, 72, 4, 40, 31. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் ராகு, 6ஆம் பாவத்தில் செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 8 மற்றும் 9ஆம் பாவங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று பகல் 2:07 வரை 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பின் 9ஆம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார். பகல் 2:07 வரை சந்திராஷ்டமம். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. பகல் 2:07க்கு மேல் சந்திராஷ்டமம் விலகி நன்மைகள் ஏற்படும். இன்று பகல் 2:07க்கு மேல் 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள்.
விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் மாத நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அந்தஸ்து கௌரவம் உயரும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன், குரு, கேது. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 38, 1, 82, 46, 37, 55, 3, 30, 48, 57, 7, 70, 34. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி, 4ஆம் பாவத்தில் ராகு, 5ஆம் பாவத்தில் செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 7 மற்றும் 8ஆம் பாவங்களில் சந்திரன், 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தனுசு ராசிக்கு சந்திரன் 7 மற்றும் 8ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று பகல் 2:07 வரை 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நன்மையான பலன்கள் ஏற்படும். பகல் 2:07க்கு மேல் 8ஆம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார். சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பகல் 2:07 வரை நன்மையான பலன்களை ஏற்படுத்துவார். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த பண உதவி கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன், புதன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 38, 1, 82, 37, 55, 46, 5, 50, 32, 41, 7, 70, 34. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் ராகு, 4ஆம் பாவத்தில் செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், ராகு, செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 77, 32, 41, 4, 40, 31, 9, 45, 72, 3, 30, 93, 57, 48. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்ன அன்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சனி, 2ஆம் பாவத்தில் ராகு, 3ஆம் பாவத்தில் செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 5 மற்றும் 6ஆம் பாவங்களில் சந்திரன், 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு 5 மற்றும் 6ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உறவினர்கள் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும்.
வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ் தரும் சம்பவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாகனம் சுத்தொழில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், புதன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 38, 15, 50, 77, 41, 38, 9, 45, 72, 4, 40, 31. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. மீன ராசி அல்லது மீன லக்ன நண்பர்களே, மீன ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி, ராசியில் ராகு, 2ஆம் பாவத்தில் செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், 4 மற்றும் 5ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். மீன ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு வாகனம் சொத்துவழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திர வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் மாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ் தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சுற்றுவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அழைத்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்துவழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த பண வருவாய் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சுற்றுவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சூரியன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 38, 1, 82, 46, 37, 55, 5, 50, 32, 41, 77. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.